அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜோதிட நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜோதிடர் ரத்னா ஜெய்சங்கர் பேசுகிறேன். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக தேர்தல் புள்ளி விவரங்கள், தேர்தல் வரலாறு. சென்ற 2021ஆம் ஆண்டு நடந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு முதல்ல பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, சென்ற சட்டமன்ற தேர்தலில் 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் கட்சிகள் பெற்ற வாக்கு சதவிகிதம் அப்படின்னு பார்த்துருவோம். முதலில் திமுக போன சட்டமன்ற தேர்தலில் அதிகமான வாக்குகளை வென்ற திமுக 37.7% வாக்கு. இரண்டாவது இடத்தில் அதிமுக, அது 33.3% வாக்கு. மூன்றாவது சதவீதம் யாருமே எதிர்பார்க்காம அனைத்து இதற்கு முன் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் 3%, 4%க்குள்ளே இருந்த சீமான் அவர்கள் தலைமையில் உள்ள நாம் தமிழர் கட்சி 7 முதல் 8% வரை ஓட்டு போன தடவை வாங்கி ஆச்சரியப்படுத்தினாங்க. சரிங்களா? அடுத்தது பாமக 3.38% வாக்கு போன எலெக்ஷனில். சரிங்களா? காங்கிரஸ் 4.31% வாக்குகள். சரிங்களா? அடுத்து அமமுக தினகரன் அவர்கள் தலைமையில் உள்ள அண்ணா மக்கள், அதாவது அமமுக, சரிங்களா, அதிமுக மக்கள் முன்னேற்ற கழகம், அவர் வாங்கின ஓட்டு சதவீதம் 2.47. போன சட்டமன்ற எலெக்ஷனில் புதிய வரவாக உலக நாயகன் கமலஹாசன் புதிய கட்சி ஆரம்பித்து மக்கள் நீதி மையம்ன்ற பேரில் ஒரு புதிய கட்சியை தொடங்கி முதல் தேர்தல்லையே 2.45% வாக்கு வாங்கினார். சரிங்களா? சரி, இப்போ இது தனிப்பட்ட கட்சிகளுடைய ஓட்டு சதவீதம். கூட்டணி வச்சு தான் எல்லா தேர்தலிலையுமே எல்லா கட்சியுமே சந்திக்கிறாங்க. ஸோ போன தடவை திமுக கூட்டணி 43.4% வாக்குகளை பெற்றாங்க. அதிமுக அவங்க பார்த்திங்கன்னா 39.73% வாக்குகள் பெற்றுள்ளாங்க. மொத்த போன 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மொத்தம் பதிவான வாக்குகள் 73.69%. சரிங்களா? இது போன எலெக்ஷனுடைய வரலாறு. ஸோ அதிகமான ஓட்டு வாங்கிய அந்த திமுக கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சாங்க. போன தேர்தலில் ஏடிஎம்கே நிறைய தொகுதிகளில் கிட்டத்தட்ட ஒரு 18 தொகுதிகளுக்கு மேலே உங்களுக்கு வெறும் 400 ஓட்டு, 1000 ஓட்டு, 2000 ஓட்டு, அதிகபட்சம் 4000 ஓட்டுக்குள்ளே தான் வித்தியாசத்தில் தோத்தாங்க. சரிங்களா? ஸோ இது மாதிரி போன சட்டமன்ற தேர்தலுடைய வரலாறு. ஆனால் அப்படியே பலரும் ஆச்சரியப்படத்தக்க வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு நடந்த இந்த சட்டமன்ற எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான எலெக்ஷன். உண்மையிலேயே இதுக்கு முன்னாடிலாம் நடந்த எலெக்ஷன்களில் ஏதாவது கலவரம் வரும், இன்னும் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்துடும், அல்லது எலெக்ஷன் அன்னைக்கு கண்டிப்பாக சில இடங்களில் கலவரம் வாக்கு நிறுத்தி வைக்கப்படும். ஒரு 2 மணி நேரம் நிப்பாட்டினாங்க, ஒரு 4 மணி நேரம் நிப்பாட்டினாங்க, அல்லது அந்த வாக்கு சாவடியெல்லாம் தேர்தலை கேன்சல் பண்ணாங்கன்னெலாம் வரும். இந்த தடவை நடந்த இந்த 2026ஆம் ஆண்டு நடந்த இந்த சட்டமன்ற எலெக்ஷன் அனைவருமே ஆச்சரியப்படத்தக்க வகையில் எங்கேயுமே எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. எந்த ஒரு சிறிய வாக்குச்சாவடியில் கூட பிரச்சனை இல்லாமல் மக்கள் ஓட்டு போட்ட தேர்தல் இந்த 2026 எலெக்ஷன் தான். இப்போது இந்த எலெக்ஷனில் இந்த 2026 தேர்தலில் ஒரு புதிய வரவாக ஒரு மாபெரும் எழுச்சி இளைஞர்கள் மத்தியில். அது என்னென்னா, இளைய தளபதி விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கூட்டணின்ற வெற்றி கழகம்ன்ற பேரில், டிவிகேன்ற பேரில் ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து ஒரு சுனாமி மாதிரி தமிழக அரசியலில் ஒரு சுனாமி மாதிரி இளைஞர்கள் மத்தியில் அவர் ஒரு புதிய கட்சி தொடங்கி இந்த 2026ஆம் சட்டமன்ற தேர்தலில் ஒரு பெரிய ஒரு மாபெரும் புரட்சின்னு சொல்லலாம், அதை ஏற்படுத்தினார்.
இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் அவருக்கு இன்னமும் இந்த அரசியலில், தமிழக அரசியலில் அனுபவம் பத்தாது. அவருக்கு மக்கள் செல்வாக்கு இருக்குது, இளைஞர்கள் செல்வாக்கு நிறையவே இருக்குது. ஆனால் அதை முறையாக கையாள தெரிந்த 2ஆம் கட்ட தலைவர்கள், 3ஆம் கட்ட தலைவர்கள் டிவிகேல இல்லை. அது உறுதியாக சொல்லலாம். ஏன்னா மற்ற கட்சியில் திமுக, அதிமுக இந்த கட்சிகளில் 50 வருட 60 வருட அனுபவசாலிகளாக இருக்காங்க. அவங்க யாருமே அந்த கட்சியில் விட்டு விலகி விஜய்கிட்ட போகலை. போயிருந்தாங்கன்னா ஒரு நிலைமை மாறி இருந்திருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இந்த அரசியல் பாடம்ங்கிறது அத்துப்படியாக இருக்கும். யாரை எப்படி எந்த இடத்துல சமாளிக்கிறது, எப்படி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அனுமதி வாங்குறது அப்படின்லாம் நிறைய வந்து விஷயங்கள் அவங்க வழி நடத்தியிருப்பாங்க. ஸோ சரியான வழிகாட்டுதல் இல்லை. அவருக்கு நல்ல மக்கள் மாஸ் இருக்குது, மக்கள் சக்தி இருக்குது. ஆனாலும் அதை முறையாக பயன்படுத்தியிருக்காங்களாங்கிறது இந்த வர்ற 4ஆம் தேதி ரிசல்ட்டில் தெரியும். சரிங்களா? இந்த தடவை எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, போன தடவை வந்து 79.63 ஓட்டு சதவீதம் தமிழ்நாட்டில் இருந்தது. சரிங்களா? 73.69% ஓட்டுப்பதிவு. ஆனால் இந்த வட்டம் யாருமே எதிர்பார்க்காத அளவில் 85.15% ஓட்டு பதிவாயிருக்கு. இத்தனைக்கும் போலி வாக்காளர்கள்ன்ற பேரில் கிட்டத்தட்ட ஒரு 80-90 லட்சம் பேரை நீக்கியிருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனைங்க உண்மையிலேயே. ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த எலெக்ஷன்லாம் செத்தவன்லாம் வந்து ஓட்டு போட்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த தடவை அந்த இதுக்கு வாய்ப்பே இல்லாமல் எஸ்ஐஆர் அப்படின்ற பாணியில் ஒரு புதிய, அதாவது வாக்காளர்களாக இறந்தவங்க, அட்ரஸ் மாதிரி போனவங்க, ஆளே இல்லாதவங்க, இவங்க பேர்லலாம் இருந்த ஓட்டுகளை பூரா மேக்சிமம் அதில் ஒரு 90% தேர்தல் கமிஷன் வெற்றி அடைஞ்சிருக்கு. நீக்கிட்டாங்க எல்லாரையும். அதே நேரத்தில் புதிய வாக்காளர்களாக நிறைய சேர்த்துருக்காங்க. ஒரு 20 லட்சம் பேரை வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க. 90 லட்சம் பேரை வந்து பழைய லிஸ்ட்டில் இருந்து காலி பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நடந்த இந்த தேர்தலில் மாபெரும் புரட்சியாக, மக்கள் புரட்சியாக, தேர்தல் புரட்சியாக 85.15% இதுவரைக்கும் நடந்த தமிழக தேர்தல் வரலாற்றிலேயே இந்த தடவை தான், இந்த 2026 எலெக்ஷனில் தான் அதிகமான ஓட்டு பதிவாயிருக்கு. அப்போ மக்கள் ஏதோ ஒரு மாற்றத்தை விரும்புகிறாங்கன்னு தெரியுது. அதே நேரத்தில் ஆளும் கட்சி மேலே அவ்வளவா ரொம்ப அதிருப்தி இந்த எலெக்ஷனில் தெரியலை. ஸோ அதனால் என்ன மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க கூட்டணி ஓரளவுக்கு வந்து வலுவான கூட்டணி தான் வச்சுருக்காங்க. இருந்தாலும் எப்படி ஓட்டு சதவீதம் வரப்போகுதுங்கிறது நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே பார்த்துடலாம். ஏடிஎம்கேக்கு இந்த தடவை என்ன அப்படின்னா, ஒரு பலமான கூட்டணியாக பாஜக இருக்குது. அது தவிர மற்ற கட்சிகள் அமமுக இந்த மாதிரி 1-2 கட்சிகள் இருக்காங்க, பாமக இந்த மாதிரி. ஆனால் திமுகவுக்கு பிரேமலதா விஜயகாந்த், அதாவது தேமுதிக, விஜயகாந்த் ஆரம்பித்த தேமுதிக ஒரு பலம், இந்த தேர்தலில் கொஞ்சம் ஒரு பலம் சேர்க்கிற கட்சியாக இருக்குது. இந்த தேர்தலோட சில கட்சிகள் காணாமல் போயிடும். அதே நேரத்தில் சில கட்சிகள் அதி முக்கியத்துவம் வாய்ந்த கட்சியாக உருவெடுக்கும். இந்த வரக்கூடிய அந்த 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் சில கட்சிகள் தவிர்க்கவே முடியாத மாபெரும் அரசியல் சக்தியாக உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு திமுக எவ்வளோ ஓட்டு வாங்கும் அப்படின்னா, சென்ற தடவை போல் அல்லாமல் இந்த தடவை திமுக என்னதான் வந்து பல நலத்திட்டங்கள் சொல்லியிருந்தாலும் கடன் சுமைகளையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. ஆனால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய பல நலத்திட்டங்களை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இருந்தாலும் அவங்க இந்த தடவை சென்ற தடவை வாங்கின அந்த ஓட்டு சதவீதத்தை விட, அந்த 37.7 விட ஒரு 3-4% குறைவாக தான் வாங்குவாங்க. 33% கொஞ்சம் குறையத்தான் அந்த பார்டர் அனுசரித்து தான் இருக்கும். ஏடிஎம்கே
அவங்க வந்து என்னென்னா, அவங்க இந்த கடைசி நேரத்தில் தேர்தல் நேரத்தில் இந்த 10,000 ரூபா தர்றோம், குடும்பத்துக்கு 10,000 ரூபா தர்றோம், அதுபோக வந்து ஆண்களுக்கு இலவசம் பஸ்ஸில், இந்த மாதிரி சில திட்டங்களை சொல்லியிருக்காங்க. இப்போ விவசாயத்துக்கு நான் நல்லா நிறைய செய்வேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் அவங்க சென்றடைவு வாங்கின அந்த 33 சில்லறையிலேருந்து அதை மேக்ஸிமம் மெயின்டைன் பண்ணிடுவாங்க, அதை அனுசரித்து வாங்குவாங்க. சரிங்களா? பிஜேபி 2021 தேர்தலில் வெறும் 2.47 தான் வாங்கியிருந்தாங்க ஓட்டு சதவீதம். எல்லாரும் கேள்வி பண்ண கட்சி அது. ஏன்னா நோட்டாவுக்கு லெட்டர் பேட் கட்சி, நோட்டாவுக்கு அவ்வளோ பெரிய இந்தியாவே ஆண்டு கொண்டிருந்தாலும் 2000 2004 அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியில் வந்து இந்தியாவே ஆண்டாலும் உங்களுக்கு இங்கே தமிழ்நாட்டில் பிஜேபிக்கு எந்த ஒரு கால் ஊன்றதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. இப்போ எப்படி விஜய் வந்தாரோ அதே மாதிரி 2021 அந்த எலெக்ஷனுக்கு அதுக்கப்புறம் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதாவின் கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் இளைஞர்கள் மத்தியில் ஒரு மாபெரும் எழுச்சி ஏற்பட்டது. அது வந்து நாடாளுமன்ற எலெக்ஷனில் அது வெளிப்பட்டது. இளைஞர்கள் அனைவரும் அந்த இளைய சமுதாய சக்தி பிஜேபி பக்கம் கவனம் செலுத்துகிறாங்க. ஆனால் அதை ஓட்டுக்களாக மாற்றக்கூடிய ஒரு வல்லமை பாஜக மேலிடத்துக்கு இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா யாரை எங்கே வளர்த்து விட்டா கட்சி வளருங்கிறது இன்னும் அவங்களுக்கு தெரியலன்னு, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியலன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இருந்த போலி தலைவர்கள் அவங்களாம் சும்மா வந்து திராவிட கட்சிகள்கிட்ட பெட்டியை வாங்கிக்கிட்டு சரியான வேட்பாளர்களை நிறுத்தாமல் கட்சியை வளர்க்காமல் இருந்த தலைவர்கள் தான் இதுக்கு முன்னாடி இருந்தாங்க. அவங்கெல்லாம் வந்து திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருந்தாங்க. பிஜேபியில் இருப்பாங்க, ஆனால் வந்து அவங்க வந்து திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக இருப்பாங்க. ஆனால் அண்ணாமலை ஒருவர் திராவிட கட்சிகளுக்கு அடிபணியாமல் 2 திராவிட கட்சியிலையும் வலுவாக எதிர்த்து அந்த இளைஞர்கள், ஏன்னா எல்லாரும் வந்து இந்த ஊழல் இதில் போதை கலாச்சாரம் இதெல்லாம் பார்த்து வெறுத்து போய் இருந்தவங்கள அவருடைய அந்த எதிர்ப்பான அந்த ஊழல் எதிர்ப்பு, போதை கலாச்சார எதிர்ப்பு, இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பை அவர் தினந்தோறும் பேட்டி கொடுக்கவும் அவர் பக்கம் சாஞ்சாங்க எல்லாரும் இளைஞர்கள். ஆனால் அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தி கொள்ளாமல் பிஜேபி அந்த மாதிரி முதல்ல அவர் தலைவராக இருந்ததுனால அவர் சந்தித்த அந்த நாடாளுமன்ற தேர்தல் உங்களுக்கு 3% கீழே ஓட்டு வாங்கிட்டு இருந்த ஒரு கட்சியை 20% கொண்டு வந்தார். அதை வந்து பாராட்டணும். நம்ம வந்து பொதுவான ஆள் தான் இருந்தாலும் அதை வந்து பாராட்டித்தான் தனிப்பட்ட ஒரு தலைவராக. ஏன்னா பிஜேபி வந்து மேலே உள்ள தலைவர்களை பற்றி இங்கே உள்ள மக்கள் வந்து அவ்வளோவா வந்து கவலைப்பட மாட்டாங்க. ஆனால் இங்கே ஒரு நல்ல தலைவர் வந்துட்டாருங்கிற வச்சு ஒரு 20% ஓட்டுகளை பெற்றது பாஜக. தனிச்சு நின்னேன், சரியான கூட்டணி இல்லாட்டா கூட சின்ன சின்ன கட்சிகளை மட்டும் சேர்த்துக்கிட்டு ஒரு 20% ஓட்டை வாங்குச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அண்ணாமலை அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாத ஒரே காரணத்தினால் கண்டிப்பாக அந்த ஓட்டு சதவீதம் அவருக்காக வந்த அந்த இளைஞர்கள் சமுதாயம் வேறு கட்சிக்கு போயிடுச்சுன்னு தாராளமாக சொல்வேன். கண்டிப்பாக பிஜேபி போனாலோ வாங்கின ஓட்டு வாங்காதுங்க. 8% வாங்கினா பெருசு. 8% ஓட்டு பிஜேபி வாங்கிட்டா அது பெருசு. இத்தனைக்கு இவ்வளோ பெரிய கூட்டணி வச்சுருக்காங்க. கூட்டணி கட்சிக்காரங்க ஓட்டு போடுவாங்கல்ல, ஓட்டு போட்டாலும் 8% தாண்டாது பிஜேபி. இங்கே வளர்க்குறதுக்கு சரியான தலைவர்கள் தேவை பிஜேபியில். சரிங்களா? அதுக்கு நீங்கள் அண்ணாமலை அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் கட்சி உங்களுக்கு பிஜேபி இங்கே தமிழ்நாட்டில் வளரும். சரிங்களா? சரி, அடுத்து மிகப்பெரிய புரட்சியான ஒரு தலைவரை இந்த தேர்தல் பார்த்துருக்கு. ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட எதிர்ப்பு. உண்மையிலே எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நடிகர் விஜய் ஒரு பெரிய புரட்சி நடிகர்னு வச்சுக்கோங்களேன். ஒரு மக்கள் சக்தி உள்ளவர். இதுக்கு முன்னாடி எத்தனையோ நடிகர்கள் வந்தாங்க. ஏன் கமலஹாசனே வச்சுக்கோங்களேன், அவருக்கு என்ன மக்கள் செல்வாக்கு இருக்குது? அவர் நடிகர், அவ்வளோதான், நடிகராக தான் பார்த்தாங்க. ஆனால் இவரை ஓரளவுக்கு இளைஞர்கள் தங்களுடைய தலைவராக பார்க்குறாங்க. ஆனாலும் இவர்கிட்ட அவங்கள ஒருங்கிணைக்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால் இந்த எலெக்ஷனில் அவர் பெறக்கூடிய ஓட்டு எப்படி வரும் அப்படின்னா
இப்போ சென்ற எலெக்ஷனில் 73.69% ஓட்டு வாங்கிச்சு தமிழக தேர்தல், மக்கள் ஓட்டு போட்டாங்க. இந்த தடவை 85.15. இந்த 12% புதிய ஓட்டுகளில் எக்ஸ்ட்ரா வந்த ஓட்டில் விஜய் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10% இதிலிருந்து எடுப்பார். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற இந்த 12லேருந்து பிஜேபியில் அண்ணாமலைக்காக வந்த இளைஞர் சக்தி, அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படாதனால மனம் வெறுத்து போய் இருக்கிற அந்த இளைஞர்கள் கண்டிப்பாக வந்து விஜய்க்கு டிவிகேக்கு ஓட்டு போட்டுப்பாங்க. அவங்க வந்து திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஓட்டு போட வாய்ப்பே இல்லை. சரிங்களா? அப்போ அதிலிருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6% ஓட்டுகள் இவருக்கு விஜய்க்கு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் இந்த தடவை நாம் தமிழர் கட்சிக்கு நான் இது கடந்த ஒரு 3-4 தேர்தல்களில் பார்த்துட்டேன், இருக்க இளைஞர்களின் ஆதரவு பெருகிக்கிட்டே வந்தது. ஆனால் இந்த தடவை அவர் பண்ண பிரச்சாரத்தில் தலைவர் பின்னாடியே வந்து ஒரு 500 பேர் கூட இருக்கிற மாதிரி பார்க்கல. அந்த அவங்க பிரச்சாரம் பண்ண அந்த வீடியோலாம் பார்க்குறப்ப ஒரு பொதுக்கூட்டம் போட்டார், பொதுக்குழு போடும்போது அந்த ஒரு 10,000 பேர் 20,000 பேர் வர்றாங்களே தவிர இனி அவருக்கு இளைஞர்கள் சப்போர்ட் இருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் இருக்கிற வரைக்கும், அரசியலில் இருக்கிற வரைக்கும் இளைஞர்களின் முழு ஆதரவு விஜய்க்கு தான் போகும். அப்போ இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி 4% குறைவாகத்தான் வாக்கு வாங்கும், கண்டிப்பாக வாங்கும். சரிங்களா? அதே போல் பாமக வந்து ஏடிஎம்கே பக்கம் இருக்காங்க, தேமுதிக டிஎம்கே பக்கம் இருக்காங்க. இவங்க அந்த சென்ற தடவை வாங்கின ஓட்டு அந்த சதவீதத்தை தக்க வச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த கூட்டணி கட்சிக்காரங்களோட ஓட்டு விழும், அதனால் அவங்க அந்த இதை தக்க வச்சுக்கிறாங்க. இந்த தேர்தலோட காணாமல் போகக்கூடிய கட்சிகள் இருக்குது. அது எது அப்படின்னா கமலஹாசனுடைய மக்கள் நீதி மையம். ஏன்னா அவர் அதனால் இந்த தேர்தலில் நிற்கவே இல்லை. இனி அடுத்த தடவை வந்து அவருக்கு கட்சியில் ஆளுகளும் இல்லை. இரண்டாவது கம்யூனிஸ்ட் கட்சிகள் கழுது ஏதாச்சும் கட்டாருக்கான மாதிரி அவங்களும் அப்படியே இருக்க குறைஞ்சிட்டாங்க. இனி அடுத்து வர்ற எலெக்ஷனில் அவங்களுக்கு 2 சீட்டு கிடைக்கிறது பெரிய விஷயம். நாடாளுமன்ற எலெக்ஷனில் 1, சட்டமன்ற எலெக்ஷனில் 2. சம்மதிச்சேன்னா வா, இல்லைன்னா போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஓட்டு சதவீதம் வர குறைஞ்சிருச்சு. ஏன்னா அந்த ஆளுகளே இல்லை, அதுக்கு ஓட்டு போடுற ஆளுகளே இல்லை. அடுத்தபடியாக இவர் காங்கிரஸுக்கு இந்த தடவை போன தடவை 4.3% வாங்கினாங்க. இந்த தடவை கிட்டத்தட்ட 2.5லேருந்து 3க்குள்ளே தான் அவங்களுடைய ஓட்டு சதவீதம் வரும். ஏன்னா ரொம்ப அதிருப்தியில் இருக்காங்க. அதுக்கு சரியான தலைவர்கள் இல்லை, பிரச்சாரத்துக்கு வந்து அவங்களுக்கு சரியான பிரச்சார பலம் இல்லை காங்கிரஸ். அடுத்த தடவைலாம் வர்ற எலெக்ஷனில் காங்கிரஸை மதிக்க மாட்டாங்க. இப்போ ஓரளவு கூப்பிட்டு இடத்தையோ தொகுதிகளை கொடுக்குறாங்க. இந்தியாவிலேயே காங்கிரஸுக்கு அதிகமான தொகுதிகள் கொடுக்குற ஒரு கட்சி வந்து திமுக தான். ஸோ இனி இனி அவங்களும் வந்து காங்கிரஸை மதிக்க மாட்டாங்க. காங்கிரஸுக்கு இனி வர இறங்கு முகம்தான். அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு கட்சிகள் வந்து சில கட்சிகள் வந்து காணா போயிடும். கமலஹாசனுடைய இது அடுத்தபடியாக நிற்கிறது நாம் தமிழர் கட்சி ஓட்டு செய்வது குறையும். அடுத்த அப்புறம் அவங்க வந்து அடுத்த எலெக்ஷனில் அவங்க கூட்டணி வச்சு தான் வந்து வர்ற மாதிரி இருக்கும். அப்போ இந்த எலெக்ஷனில் விஜய் வெற்றி விட்டு முதல்வர் ஆவாரான்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஆகவே மாட்டாருங்க, கண்டிப்பாக ஆக மாட்டார். ஆனால் முக்கியமான ஆளாக இருப்பார், ஒரு மாபெரும் சக்தியாக உருவெடுப்பார். ஓட்டு சதவீதம் நிறைய பிரிச்சுக்கிறார்ல, 20% ஓட்டு கண்டிப்பாக வந்து வாங்குவார். ஆனாலும் ஒரு எம்எல்ஏ எண்ணிக்கைன்னு பார்த்தோம்னா 1, 2, ஒரு 5க்குள்ளே வர்றதே பெரிய விஷயந்தான். ஆனால் இவருடைய சப்போர்ட் வந்து யாரை இவர் ஆதரிக்கிறாரோ, யார் கூட இவர் சேர்றாரோ அவருடைய அந்த பலம் வந்து அதிகரிக்கும். இனி அடுத்து வர்ற எலெக்ஷனில் இவருக்கு இப்போ வந்து இந்த வாய்ப்பே இல்லை. ஆனால் அடுத்து வர்ற எலெக்ஷனில் இவர் இதே மாதிரி இருந்து கட்சியை வளர்த்துக்கிட்டே வந்தார்னா கண்டிப்பாக அவருக்கு தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு இடம் இருக்குது. அதுவரை இந்த திமுக அதிமுக தான் மாறி மாறி ஆட்சி பண்ணுவாங்க. இவங்க தலைமையில் உள்ள கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும். அதனால் வந்து இன்னும் அடுத்து வர்ற எலெக்ஷனில் இப்போ இருக்கிற ஓட்டு சதவீதம் கூட்டுன காரணம் வந்து கண்டிப்பாக வந்து விஜய்னு சொல்லலாம். இனி அடுத்து வர்ற எலெக்ஷனில் அவர் நல்ல முறையில் கட்சி வளர்த்துக்கிட்டு வந்தார்னா அவருக்கு கண்டிப்பாக தமிழக அரசியலில் கண்டிப்பாக நிச்சயமாக இடம் இருக்குது.
என்ன அவருடைய முதல்வராகக்கூடிய யோகம்ன்றது இப்போ இல்லை. ஆனால் தொடர்ச்சியாக இருந்து அரசியலுக்காக வந்து மக்களுக்காக அவர் பாடுபடணும், மக்களுக்காக போராடணும். அதுவரை திமுக அதிமுக இவங்க தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும். இந்த எலெக்ஷன், இந்த 2026 எலெக்ஷனில் அனைத்து கட்சிகளுக்குமே ஓட்டு சதவீதம் வந்து உங்களுக்கு இப்போ ஓட்டு சதவீதம் கூடியிருக்கு. ஆனால் விஜய்ன்ற ஒரு மாபெரும் சக்தி வந்து ஓட்டு சதவீதத்தை பிரிச்சிருச்சு. எல்லா கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஓட்டுகளை வந்து இங்கிட்டு பிரியுது. அதனால் வந்து ஓரளவுக்கு சென்ற முறை வாங்கின அந்த எம்எல்ஏ சீட்டுகளை விட குறைவாக தான் வாங்குவாங்க. ஸோ கூட்டணி பேச்சுவார்த்தை கண்டிப்பாக நடக்கும். கூட்டணி அரசாங்கம் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? இதுதான் இந்த 2026 தேர்தல் எலெக்ஷன் நிலவரம். இனி அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.